ஓகே. நேத்து லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்? ஹோம்வொர்க் எதுவும் குடுக்கலைலம்மா? இல்லக்கா. இல்லக்கா. சரி. 6.19 பார்க்கணுமா? ஆமாங்க. ம். சரி. இது ஒரு நல்ல சம் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஒரு சம். இப்ப இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோபுரம் ஒண்ணு இருக்கு. ஒரு டவர் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குன்னா, எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தானே இருக்கும். தரையில இருக்கும். பெர்பெண்டிகுலரா செங்குத்தா இருக்கும். இப்போ ம் இந்த கோபுரத்தோட அடியிலேருந்து பேஸ்லேருந்து ஒரு 48 மீட்டர் தொலைவுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது 48 மீட்டர் தொலைவுல ஒரு புள்ளி இருக்கு. இங்க இருந்து இந்த கோபுரத்தோட டாப்ப பார்க்குறாங்க. மேல பார்த்தாங்கன்னா, அது என்ன ஆங்கிள்ன்னு சொன்னேன்? ஏற்ற கோணம். வெரி குட். ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சூப்பர். அது வந்து 30 டிகிரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இந்த கோபுரத்தோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டவரோட ஹைட் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிளான ஒரு சம் தான். இங்க பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின் குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வேல்யூ குடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவையும் எத கேட்குறாங்களோ, அந்த 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணி தான் சைன் எடுக்கணுமா, காஸ் எடுக்கணுமா, டான் எடுக்கணுமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த கொஸ்டின் குடுத்தாலுமே டயகிராம் கம்பல்சரி போடுங்க. பென்சில் வச்சு அழகா ஸ்கேல் பென்சில் வச்சு போடுங்க. கன்னா பின்னான்னு இந்த மாரிலாம் வரையாதீங்க. அழகா ஸ்கேல் பென்சில் வச்சு எழுதுங்க. அதுல வேல்யூவ நோட் பண்ணணும். வேல்யூ போடும்போது வித்து அதோட சைனோட அதாவது அந்த குறியீடோட அது வந்து மீட்டரா, சென்டிமீட்டரா எல்லாமே வந்து அதுல நோட் பண்ணணும். சரியா? சரி. இப்போ பாருங்க. நமக்கு வந்து ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க. பேஸ் அடிப்பக்கம் குடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பக்கமா இருக்கும்? கோணம் இங்க இருக்கு. இது எதிர்ப்பக்கம். ஆப்போசிட் சைடு. இது என்ன சைடுமா? இது என்ன பக்கம்? இந்த 48 மீட்டர்ன்றது அட்ஜசன்ட் சைடு. அடுத்துள்ள பக்கம். இந்த சைடு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது நமக்கு குடுத்துருக்காங்க. இத 2யும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போறோம். இது வந்து எதிர்ப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஆப்போசிட், அட்ஜசன்ட். இது 2ம் வரது என்ன தீட்டா? என்ன ஆங்கிள்? எந்த இதுல வரும்? வெரி குட். டான் தீட்டா. டான் தீட்டா. சூப்பர். டான் தீட்டா தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாமா? சொல்லுங்க. டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும். எதிர்ப்பக்கம் வேல்யூ என்னம்மா? ஆப்போசிட் சைடு வேல்யூ அதான் கண்டுபிடிக்கணுமா? ஓகே. ஓகே. அப்ப ஹச்ன்னு வச்சுக்கலாம். அட்ஜசன்ட் வேல்யூ என்ன அடுத்துள்ள பக்கம்? 48 மீட்டர் தான். ஓகே. டான் தீட்டாவோட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க? 30 டிகிரிக்கா. 30 டிகிரி. சூப்பர். டான் 30 டிகிரி வேல்யூ என்னம்மா? 1/√3கா. 1/√3யா √3யா? 1/√3கா. ஓகே. √3யா மாத்திக்கலாமா? நான் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணதாம்மா கேட்டேன். அதுக்குதான்க்கா. சரி 1/√3 ஓகே. நமக்கு h தான் வேணும். அப்போ இத நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ 48 டிவைடட் பை √3ன்னு வரும். இப்போ நம்ம இத கேன்சல் பண்ணலாம். 48 3 இன்ட்டு அப்படின்னு எழுதுனா எத்தனை டைம் மல்டிபிள்ல வரும்? ஏன்னா இங்க √3 இருக்கு. நான் √3 கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ 3 இன்ட்டு எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணா 48 வரும்? எதால மல்டிபிள் பண்ணா? அதான் போட்டிருப்பாங்களே. பார்த்துருப்பீங்களே. 16ஆ? தப்பா? 16 தான்க்கா. 16 இப்போ எனக்கு வந்து √3 நான் கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இந்த 3 எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். கரெக்ட் தானே? இப்போ இந்த ஒரு √3க்கு ஒரு √3 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 16 √3. அவ்வளவுதான். இப்போ எல்லாமே மீட்டர்ல உங்களுக்கு இருந்ததுனால ஹைட்டும் மீட்டர்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க ஃபைனலா எடுத்து எழுதணும். கோபுரத்தின் உயரம் ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் 16 √3 மீட்டர். அந்த மாதிரி எடுத்து எழுதணும். 16 √3 மீட்டர் அப்படின்றது ஃபுல்லும் எழுதணும். எடுத்து எழுதுனாதான் ஒரு மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன பண்ணோம்? இங்க வந்து வைத்தீஸ்வரன் நம்ம பார்க்கறது எடுத்துக்காட்டு 6.19பா 19.
சரிங்கக்கா. ஓகேப்பா. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு கோபுரம், அதோட உயரம் இருக்கு. உயரத்த நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த அடிப்பக்க வேல்யூ குடுத்துருக்காங்க. கோணம் குடுத்துருக்காங்க. இது 3 பேஸ் பண்ணி வருது டான் தீட்டா. ஏன்னா எதிர்பக்கமும், நடுப்புற பக்கமும் ஆப்போசிட், அட்ஜசென்ட் வரும். தீட்டாவோட வேல்யூ 30. ஆ. ஹைட் ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். இது 48. டான் 30 டிகிரினா 1/√3. கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணும்போது 16√3ன்னு வருது. 48 3 இன்ட்டு 16ன்னு எழுதலாம். இந்த 3ய √3 இன்ட்டு √3ன்னு எழுதலாம். அந்த ஒரு √3க்கும் இந்த √3க்கும் கேன்சல் ஆயிடுது. அப்போ 16√3 தான் ஆன்சர். இப்படியும் நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னும் கூட போட தெரியும்க்கா அப்படின்னா √3க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட நீங்க மல்டிபிள் பண்ணலாம். √3யோட வேல்யூ என்ன? 1.732க்கா. 1.732வா? அது கூட கூட நீங்க 16 மல்டிபிள் பண்ணி எழுதலாம். உங்க விருப்பம். என்ன பொறுத்தவரைக்கும் இதையும் போடுறது பெஸ்ட். ஏன்னா சில சம்ல √3யோட ஸ்டாப் பண்றாங்க. சில சம்ல ஃபுல்லும் மல்டிபிள் பண்ணி போட்டு காட்டுவாங்க. அதனால நம்ம எல்லா சம்முக்குமே இந்த மாரி அந்த √3க்கு வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிபிள் பண்றது பெஸ்ட். ஓகேவா? மல்டிபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டா. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா பிராக்டிஸ் பண்றீங்க, போட்டு பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்க டைம் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? அதனால நல்லா போட்டு பாருங்க. அதுக்கு தான் இந்த டெஸ்ட்லாம் வைக்கிறது. சரி. இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? அக்கா, சொல்லுங்கப்பா. 48 3 இன்ட்டு 16 பிரிச்சு எழுதிருக்கீங்களாக்கா? ஆமாம்ப்பா. அதுக்கு பதிலா ரெண்டுத்தையுமே √3ஆல பெருக்கிக்க கூடாதாக்கா? ரெண்டுத்தையும் √3ஆல பெருக்கினீங்கன்னா, கீழ திருப்பி 3 தான் வரும் உங்களுக்கு. அந்த 3ஆல திருப்பி 48 கேன்சல் பண்ணாலும் நமக்கு 16 தானே வரும். ஓகேக்கா. நீங்க அப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். உங்க விருப்பம். இப்ப நீங்க இது கூட √3 மல்டிபிள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். சாரி கேன்சல் ஆகாது. இதுவும் வந்து 3ன்னு வரும். மேல வந்து 48 √3ன்னு வரும். திருப்பி இத நீங்க கேன்சல் பண்ணாலும் 16 √3 தான் வரும். ரெண்டும் சேம் ஒண்ணு தான். ம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஓகேக்கா. ஞாபகம் வச்சுக்க முடியுமோ போடலாம். வெரி குட். நல்ல கொஸ்டின். இன்னும் சுபாஷ் நீ சைலண்ட். இனிமேதான்க்கா ஆரம்பிக்கணும். அக்கா புரியல. இல்ல என்ன சைலண்ட்னு கேட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட். இனிமேதான் ஆரம்பிக்கணும். சரி சரி. சரி ஏன் நீங்களாம் ஹோம்ஒர்க் டெஸ்ட்லாம் போட மாட்டேங்கிறீங்க? இதுக்குதான்க்கா சைலண்டா இருந்தேன். ஆமாக்கா. போடணும் ஓகேவா? போட்டேன். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இங்கிலீஷ் படிச்சேனா, அதனால மேக்ஸ் விட்டுட்டேன். அதுக்கு தான் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு படிங்கன்னு சொல்றேன். இங்கிலீஷ் உட்கார்ந்து படிச்சேன்க்கா. சரி. மேக்ஸ்க்கு இனிமே 1/2 அன் ஹவர் டைம் மார்னிங் எப்பவுமே வச்சுக்கோங்க. எல்லாருமே தான். ஓகே. சந்தோஷினி நீங்களாமும் பண்ணணுமா? நிரஞ்சனா பண்ணிட்டு இருக்கீங்களா டெஸ்ட்லாம்? அக்கா நேத்து ஊருக்கு விட்டேன், அதான்க்கா பண்ண முடியல. சரி. இனிமே கொஞ்சம் கரெக்டா பண்ணிடுங்க. ஓகேக்கா. யஸ்வதி எல்லாம் கேட்க வேணாம் அப்படித்தானுமா? ஏன்க்கா? ஐயோ நீங்க பண்ணிடுவீங்களா எப்பவும்? ஆமாக்கா. அதுக்கு தான் சொன்னேன். மறந்துட்டேன். நானுக்கா. உங்களெல்லாம் நான் லிஸ்ட்லயே சேர்க்கலப்பா. நீங்களாம் குட் பாய். எல்லாருமே கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா எக்ஸாம்லயும் அதே மாதிரி போய் பண்ணணும். நல்ல மார்க் பண்ணணும். ஓகேவா? இனிமே ரிவிஷன்லலாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்க. ரிவிஷன்ல என்ன வருதோ கம்பல்சரி அதோட 10 ப்ளஸ் ஆகும், இல்ல மைனஸ் ஆகும். அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா நிறைய லீவ் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நாள் லீவ் கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹார்டா வரும்னு. அதனால அதையும் நல்லா கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு எல்லா சமயமே நல்லா போட்டு பாருங்க. நீங்களாம் 100 எடுத்துட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடுவோம்.
6.20 கொஸ்டின் மட்டும் யாராவது படிங்கம்மா ஃபாஸ்டா. யஸ்வதி படிங்கம்மா. தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்ட தற்காலிகமாக தரையில் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க. நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும். ஓகே, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது படிக்கிறீங்களா? A kite is height of 75 meter above the ground. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. The inclination of a string with the ground is 60 degree. Find the length of the string, assuming that there is no slack in the string. ஓகே, சரி. இப்போ நம்ம எல்லாருமே பட்டம் விட்டுருப்போம். இப்போ என்னன்னா, நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க நின்னுட்டு ஒரு பட்டம் விடுறீங்க. அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல போயிட்டு பறந்துட்டு இருக்கு. அந்த கைட்டுக்கும் அந்த பட்டத்துலேருந்து டைரக்டா ஸ்ட்ரைட்டா ஒரு கீழ கோடு போட்டு பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்றது தெரியும். எவ்வளோனா 75 மீட்டர். ஓகேவா? சரி. இப்போ கீழ இருந்து நீங்க அந்த பட்டம் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் அந்த கைட்டோட அந்த கோணம், அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியாதுல்ல. பட்டம் மேல பறந்தா என்ன பண்ணுவீங்க? மேல அண்ணாந்து பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறீங்கல்ல, அதுதான் அதோட ஆங்கிள். ஓகேவா? இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்கறதுக்கும், இப்படி பார்க்கறதுக்குமான ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு 60 டிகிரி இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நூலோட நீளம் என்ன? நீங்க அந்த பட்டம் விட்டுருக்கீங்கல்ல, அந்தோட நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஈக்குவல் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பட்டம் வந்து சாய்வலா இப்படி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. காத்து எவ்வளோ ஃபோர்ஸா அடிக்குதோ, அந்த டைரக்ஷன்ல தான் பட்டம் பறக்கும். நேரா இருக்காது. அப்போ அந்த பட்டத்துக்கும் அந்த தரைக்குமான டிஸ்டன்ஸ் தான் 75 மீட்டர். இந்த நூலோட நீளம் என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, ஓகே, ஓகே. 3 பேருக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. அப்படிதானே? புரியுதுக்கா. சரி. இப்ப 6 பேருக்கு புரிஞ்சிருக்கு. சரி. புரியுதுக்கா. புரியுதா? ஓகேம்மா. சரி, இங்க பாருங்களேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் குடுத்துட்டாங்க. ஓகே. இது வந்து எதிர்பக்கம். ஓகேவா? ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம கிட்ட கேட்கறது இந்த நூலோட நீளம். இது என்ன பக்கம்மா? கர்ணம்க்கா. கர்ணம். வெரி குட். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹைப்போடெனஸ். வெரி குட், வெரி குட். அப்போ ஆப்போசிட்டும் இந்த ஹைப்போடெனியஸும் வரது. அதாவது எதிர்பக்கமும் கர்ணமும் வரது. என்ன ஆங்கிள்லமா வரும்? சைனா, காசா, டானா? எதுமா? சைன் தீட்டா. வெரி குட். ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம். வெரி குட். இதுல தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா? அப்ப சைன் தீட்டாவோட தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பார்க்கலாமா? அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் சைடுக்கு என்ன வேல்யூ கொடுத்தது? 75 ஆமா? ஓகே. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஹைட்ட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஹெச்ன்னு கூட வச்சுக்கோங்க. உங்க விருப்பம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லன்னா இந்த ட்ரையாங்கிள்க்கு ஒரு நேம் குடுக்கலாம். ஏபிசி. இந்த பிசிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது மாரி கூட வச்சுக்கலாம். உங்க விருப்பம். இப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவுமா இருக்கு? 60யா? ஓகே. sin 60 டிகிரி வேல்யூ சொல்லுங்க. √3/2ஆ? √3யா? ஓகே, ஓகே. சரி. நமக்கு தேவை இந்த பிசி, அதாவது இந்த ஹைட். அப்போ நான் இத மட்டும் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். பிசி இங்க இருக்கட்டும். இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் சைடு தலைகீழ போகுமா? அப்ப மல்டிபிள்ல 2 வரும். டிவைடட் பை √3 வரும். எனக்கு வந்து கீழ √3 வேணாம். அப்ப நான் கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 75 வந்து 3 இன்ட்டு எத்தனை டைம் எழுதலாம்? இல்ல. இப்போ நம்ம உங்களுக்கு அந்த மாரி கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருந்தா, ஹரிஷ் சொன்ன மெத்தட்ல கூட போடுங்க. மேலயும் கீழயும் √3. ஏன்னா இத வந்து நம்ம வந்து ஒரு முழு எண்ணா மாத்துறதுக்காக மேலயும் கீழயும் √3ஆல மல்டி பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 75 இன்ட்டு 2 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு √3 அப்படியே இருக்கட்டும். இந்த √3 மல்டி பண்ணும்போது 3 மாறிடும். இத 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 75ல 7ல எத்தனை 3 இருக்கு? 2 டைம்ஸ். பேலன்ஸ் 1. 15ல 5 டைம்ஸ். அப்ப 25
அப்படி எழுதிக்கலாம். 25 இன்டு 2 இன்டு √3 இருக்கு. இத மல்டி பண்ணீங்கன்னா 50 √3. இப்படியும் ஸ்டாப் பண்ணலாம். இல்ல √3க்கு வேல்யூ குடுத்தும் நீங்க மல்டி பண்ணலாம். √3க்கு வேல்யூ குடுத்தா என்ன வரும்? 1.732வா? இத மல்டி பண்றோம்னு வச்சுக்கோங்க. மல்டி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 0 1 15 16 1 35 36 3 8. லாஸ்ட்ல ஒரு 0 வேற வருது. லாஸ்ட்ல 3 பாயிண்ட் வச்சோம்னா 86.6 எல்லாமே மீட்டர் நினைக்கிறேன். இதுவும் மீட்டர். அவ்வளவுதான். உங்களுக்கு புக்ல எதோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க? ஓகே. நீங்க இதோட ஸ்டாப் பண்ணலாம். இல்ல இது வரைக்கும் கூட போடலாம். உங்க விருப்பம். எப்படி வேணாலும் போடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் போறது பெஸ்ட். நீங்க இதையும் ஹைலைட் பண்ணி காமிங்க. இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட இது போடுங்க. சப்போஸ் இத வச்சு மார்க் போடுறதுன்னா போட்டுக்கிட்டோம். இல்ல இதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இத வச்சு கூட மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? அதனால ஒண்ணும் பயப்படாம இந்த ஸ்டெப்பையும் போடுங்க. ம். ஆனா இதுல இன்னொரு வேலையும் இருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட 5 மார்க் போட்டிருக்கலாம். நீங்க இதெல்லாம் வேற தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால போடும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ம். ஒரு ஈஸி சம் தான். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா பாருங்க. இதுல என்ன விஷயம்னா ஆ, இல்ல இல்ல ரொம்ப சோகமா வருதே. சரி. இப்போ இதுல நீங்க மிஸ்டேக் எப்படி பண்ணுவீங்கன்னா, எடுத்துக்கிறது சைன், காஸ், டான்ல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சு, கரெக்ட்டா டயகிராம வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன குடுத்துருக்காங்க, என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? பார்த்தோனே இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாரிலாம் போடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட் கண்டிப்பா இருக்கக்கூடாதும்மா. ஒரு நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு தம்பி வந்து எப்ப பார்த்தாலும் பழைய புராணம் பாடுறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்றேன். என்னன்னா, ஒரு தம்பி வந்து எப்பவுமே 98, 99 இந்த ரேஞ்ச் தான் நம்ம எக்ஸாம்ஸ்லலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. எது நான் கேட்டாலும், "இதானக்கா? இதானக்கா?" அப்படின்ற மாதிரி ஆட்டிட்யூடோட பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா எக்ஸாம்லயும் சூப்பரா மார்க் பண்ணுவாங்க. ஆனா பப்ளிக்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா, அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட். எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிம்பிளான விஷயங்கள்லாம் பார்க்காம போயிட்டது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ம். அதனால எல்லாமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு படிங்க. எப்படி நீங்க புக் பேக்ல உள்ள 1 மார்க்கே மிஸ்டேக் பண்றீங்களோ, அது மாரி தான். அப்படிதானே தரகா? நானும் அப்படியே ஆப்போசிட்க்கா. எப்ப கேட்டாலும் தெரியாதுன்றுவேன். ஆ. இந்த கேட்டகரியும் ஒரு கேட்டகரி. ஆனா இவங்கலாம் நல்ல மார்க் எடுப்பாங்க ஃபைனல் எக்ஸாம்ல. பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. சென்டம் எடுக்கலாம். ஓகே தானே? சுபாஷினி? எடுக்கலாம். ஓகே. இது கூட தெரியாதுன்னு சொல்லிருவீங்களோன்னு நெனச்சேன். இல்லக்கா, அதெல்லாம் எடுத்துடலாங்கக்கா. சரி, ஓகே. எனக்கு இந்த சம்ல ஒரு டவுட்டுக்கா. கேளுங்கம்மா. சைன் ஏன்க்கா வந்துச்சு டானுக்கு பதிலா? அதுதான் இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இங்க வாங்க சொல்றேன். இங்க பாருங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. நமக்கு இது வேணாம். நான் வரைஞ்சா நல்லா இருக்காது. அவங்க வரைஞ்சத வச்சுப்போம். இங்க பாருங்க. உங்களுக்கு இதோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்குமான ஹைட் உங்களுக்கு குடுத்துட்டாங்க. 75ன்னு. உங்களுக்கு நூலோட நீளம், இந்த ஸ்ட்ரிங்கோட ஹைட் தான், லென்த் தான் கேட்குறாங்க. இந்த சைடு வேல்யூ கேட்குறாங்க. இந்த சைடு வேல்யூ கேட்குறாங்கன்னா, இது ஆக்சுவலா இந்த ட்ரையாங்கிள்ல இது என்ன பக்கம், என்ன சைடு அப்படின்னா ஹைப்போட்டெனியூஸ். ஓகேவா? இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியுது. இது என்ன சைடுனா ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடும் ஹைப்போட்டெனியஸ் சைடும் வரது என்ன அப்படின்னா சைன் தீட்டா. உங்களுக்கு அந்த ரூல் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ், அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம். இதுவே காஸ் தீட்டா அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதாவது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இதுவே டான் தீட்டாவா இருக்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது தமிழ்ல வந்து எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும், இது 2 பக்கமும் வந்தாதான் இதை எடுத்துக்கணும். இந்த 2 பக்கம் வந்தா காஸ் தான் எடுக்கணும். இந்த 2 பக்கமும் வந்தா இந்த சைன் தான் எடுக்கணும். இது ஒரு ரூல். அன்னைக்கு நீங்க வந்தீங்களான்னு தெரியல. இப்படி வந்தா இதை தான் எடுக்கணும். சரியா? அதுக்காக தான் இந்த 2 சைடு வேல்யூ வந்ததுனால நம்ம சைன் எடுத்திருக்கோம். ஓகேமா. ஓகே. புரியல தெரியலன்னா கேட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் அப்படியே நெக்ஸ்ட் சம் போட்டுமா?
ஆமாங்கா. ம். ஓகே பாருங்க மீட்டர் நம்ம போட்டோமான்னு தெரியல. மீட்டர்லாம் போடணும். கேளுங்க யஸ்வதி எதுவும் சொல்லுமா? தெரியாம மைக் ஆன் ஆயிடுச்சு. அதானே? இல்லங்கா, அடுத்த டைம் டுவெல் ஓ! கால் பண்ணேன்க்கா. சரி, சரி. ஓகேம்மா. சரி. இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சம் ஞாபகம் இருக்கா? இந்த கப்பல் வச்சு வர சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த கலங்கரை விளக்கம், இந்த லைட் ஹவுஸ் வச்சு வர சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது இந்த மாரி 2 டைரக்ஷன்ல இருக்குல்ல, இந்த மாரி உள்ளதெல்லாம் கேட்பாங்க அடிக்கடி. இதுக்கெல்லாம் ஈஸியா நீங்க கான்செப்ட் மட்டும் ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கு என்ன குடுக்குறாங்க, என்ன கேட்குறாங்க? சைனா, காசா, டேனா கண்டுபிடிக்க தெரியணும். வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுறலாம். ஓகே தானே? சரி, இப்போ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்குமா, ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. 2 பக்கத்துலயும் கப்பல், ஷிப் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங் நம்ம கலங்கரை விளக்கம் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? லைட் ஹவுஸ். எங்க இருக்கும் லைட் ஹவுஸ்? லைட் அடிக்கக்கா. லைட் அடிக்க. கடல்ல. ஆ. எதுக்கு லைட் அடிக்கணும்? கப்பலுக்கு வழிகாட்டக்கா. வெரி குட். கூடாதுங்கக்கா. என்னம்மா? 2 கப்பல் வந்து மோதிக்க கூடாதுல்ல. ஓகே, சரி. டிராஃபிக் சிக்னலா அது? ஆமாங்கக்கா. சரி. கண்ணு தெரியாம இருக்கும். அதனால. ஓகே, வெரி குட். கரெக்ட் தான். இப்போ நமக்கு தெரியும்ல. இப்ப இந்த இடத்துல இந்த நம்ம வந்து பைக்லலாம் போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த சிக்னல் இருக்கும். இந்த இடத்துல இந்த ரோடு இருக்கும். அப்படி தெரியும். தண்ணீல இருக்கிறவங்க அதுவும் இருட்டா இருக்கும். ரொம்ப ஆழத்துக்கு போறவங்க, மீன் பிடிக்க போறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நடுவுல போய் நின்னுட்டு சுத்தி பார்த்தா எல்லாமே ஒரே சைடு ஒரே மாதிரி இருக்கும். எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இது எந்த டைரக்ஷன், எங்க இருக்கு நம்ம ஊரு, எந்த பக்கம் போகணும்னு காமிக்கிறது, வழி காமிக்கிறதுக்கு தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட்ட பார்த்து தான் அவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வழி காட்டுறதுக்கு, அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்கு, மோதிக்காம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுது. சரி. இப்போ அப்ப நம்ம எப்படி பார்ப்போம் லைட் ஹவுஸ? அண்ணாந்து தான் பார்ப்போம். ஏன்னா அது மேல இருக்கும். அக்கா, சொல்லுங்கப்பா. அப்ப ஏங்க லைட் சுத்துது? அது எல்லா டைரக்ஷன் 4 பக்கமுமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. எந்த பக்கத்துல வேணாலும் ஷிப் வரலாம்ல. அது தரையில இருந்து இல்ல, தண்ணிக்குள்ள தான் இல்லங்க, சொல்றாங்க. நேர சைடுமே அடிக்கவே. பாதி பாதி போயிட்டு வர முடியாதுன்னு அது ஒருவேளை ஃபுல்லா சுத்துதோ என்னமோ? எப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க பாருங்க இந்த அக்கா. சரி. சரி. ஓகே. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு தெரியலையே. சரி, ஓகே. நம்ம வந்து அது ஹைட்டா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பார்ப்போம்? கீழ இருந்து மேல பார்க்கும்போது அண்ணாந்து தான் பார்ப்போம். அப்ப அங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். கோணம். அப்படி இங்க 2 ஷிப் இருக்கா? இது வந்து ஒரு 30 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. அந்த 2 ஆங்கிள்லயும் இங்க இருந்து பார்த்தா 30 டிகிரி ஆங்கிள், இங்க 45 டிகிரி ஆங்கிள்ல பார்க்குறாங்க. எப்பவுமே அது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஓகேவா? இந்த 2 ஷிப்புமே ஒரே ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கு. நேர்கோடா இருக்குன்னு நம்மளா கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெர்பெண்டிகுலர். கண்டிப்பா இது வந்து 90 டிகிரி கோணத்த தான் ஏற்படுத்தும். அப்ப இதுல ஒரு செங்கோணம் கோணத்த தான் அமைக்கும். சரி. இந்த லைட் ஹவுஸோட ஹைட் அவங்க குடுத்துட்டாங்க. 200 மீட்டர், 200 மீட்டர்ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப நம்மகிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, 2 கப்பலுக்கும் நல்லா படிச்சு பார்க்கணும். கலங்கரை விளக்கத்துக்கும் இந்த கப்பலுக்குமான தொலைவு கேட்கல. அவங்க 2 கப்பலுக்குமான தொலைவு கேட்கறாங்க. 2 ஷிப்புக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இத நீங்க எப்படி போடணும் அப்படின்னா, நான் இத 2ஆ பிரிச்சுக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இத தனியாவும், அதாவது இந்த ஏபிசி இந்த முக்கோணத்த தனியா எடுத்து, இந்த சைடு வேல்யூவ கண்டுபிடிக்க போறேன். நெக்ஸ்ட் அதே மாரி இந்த பக்கத்த தனியா எடுத்து கண்டுபிடிச்சு, இந்த ஏடி இந்த பக்கத்தோட வேல்யூவ கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சுட்டு கீழ வந்து இந்த 2 வேல்யூவும் இது சப்போஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். 2யும் கண்டுபிடிச்சு 2யும் ஆட் பண்ணா நமக்கு 2 கப்பலுக்குமான தொலைவு கிடைச்சிரும். கரெக்ட் தானே? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. ஆ. இது தனியா கண்டுபிடிக்கிறீங்கம்மா இந்த சைடு. ஓகேம்மா. இது தனியா கண்டுபிடிக்கிறீங்க. 2த்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. ஏன் உங்க பேர் என்ன? வைத்தீஸ்வரன் பேச மாட்டேங்கிறீங்க. நான் பேசுறேன். பேசு. நீங்க பேசுறீங்க. இனிமே பேசுறீங்களா? சரி. தம்ஸ் அப். தம்ஸ் அப் போட்டீங்களா? நான் பார்க்கல. சரி. சரிங்க. ஆ. நான் வாய்ஸ் மெசேஜ்.
அக்கா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கிளாஸ் கலகலன்னு இருக்காக்கா? இன்னைக்கு கிளாஸ் கலகலன்னு இல்ல. நேத்தி தான் கலகலன்னு இருந்துச்சு. இன்னைக்கு 2 பீஸ் காணும்க்கா. ஆமா ஆமா. இன்னொரு பீஸ் யாரு? இளம்பிரியன். இளம்பிரியன் காணும். கரெக்ட். இளம்பிரியன் என்கிட்ட நேத்தி லாஸ்டா கூட சொல்லிட்டு போனாங்கம்மா, நான் நாளைக்கு கண்டிப்பா பாட்டு பாடுறேன்க்கா. நீங்களாம் போயிட்டீங்க. அப்ப கூட நான் பேசினேன் இளம்பிரியன்ட்ட. தம்பி நாளைக்கு பாட்டு பாடுங்கப்பா. ஓகேக்கான்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா ஆளை காணும். பாட்டு பாடுறதுல கிளாஸ் மறந்துட்டாங்க போலக்கா. அத பாட்டே பாடலையே. ஓ, இந்த கவுண்டர் கொடுத்தது யாரு? யஸ்வதியா? ஓகே ஓகே. ஆனா இது நீங்க வரல. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. நேத்து எப்படி இருந்துச்சு தெரியுமா கிளாஸ்? நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. இன்னுமா ஜென்சி ஊர்ல இருந்து வரல? நேத்தி நெட் கிடைக்கலன்னு சொன்னாக்கா. இன்னைக்கு ஏன் வரலன்னு ஓ, தெரியல. நேத்து நெட் கிடைக்கலன்னு வரலையா? நான் வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் அப்பவும் சொன்னேன் trigonometry நல்ல சாப்டர் வரமாட்டீங்களா? நிறைய பேர் இதுக்கு பயந்துக்கிட்டே வரமாட்டாங்கம்மா. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப சிம்பிள். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரியா? அப்படிலாம் நீங்க எங்க மிஸ் எக்ஸாம்பிள் சம் தாங்க நடத்துவாங்க எல்லா சாப்டருக்கும். ஓ, எக்ஸசைஸ்லாம் நீங்க போடுங்க. நாங்க தான் போடணும் அதெல்லாம். அதுக்கு தான் வாங்க. யார் நடத்தி புரியாதது நீங்க நடத்தி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அப்படியா? ஓகே, நல்ல விஷயம். நான் தெரிஞ்சவங்க அம்மாட்ட சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்க்கா. ஓகே ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. சரி, இங்க வாங்க. இங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் தனியா ஏபிசியே தனியா எடுத்துக்கிறேன். எங்க கூப்பிடுறீங்க? சம் பார்க்க வாங்க. ஓகேக்கா. சரி, இங்க பாருங்க. இங்க வந்து 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு. இங்க 200 இருக்கு. இப்ப சொல்லுங்க. இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சைடு. நான் சும்மா இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கிறேம்மா. இந்த சைடு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சைடு வேல்யூ நமக்கு தெரியுது. இது ரெண்டும் என்ன சைடு, என்ன நம்ம எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். டேன்க்கா. இது ஆப்போசிட். இங்க பாருங்க. இங்க சில இருந்து இது என்ன ஆங்கிள்? இது ஒரு ஆங்கிள்மா. ஆங்கிளுக்கு நேரா இருக்கிறது என்ன சைடு? ஹரிஷ் கரெக்டா சொல்லிட்டீங்க. இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். ஓகேவா? இது எதிர்பக்கம். கீழே உள்ளது இது என்ன சைடு? வெரி குட் வெரி குட். ஆப்போசிட் அட்ஜசன்ட், அதாவது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். இது ரெண்டும் வரது என்ன வேல்யூ மாஸ்? தாரகா நீங்க சொல்லுங்க. தெரியும்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. காஸ் தீட்டாவா? tan தீட்டாக்கா. tan தீட்டா. tan தீட்டா. tan தீட்டா. ஹர்ஷ்னி அவங்க கூட கோச்சுக்காதீங்க. ஹர்ஷ்னி ஆன்சர் சொல்லுங்க. சரி, tan தீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க. tan 30 degree equal to AB by AC கா. வெரி குட். AB ஓட வேல்யூ என்ன? அதுவும் நீங்க தான் சொல்லணும். 200. ஆன்சர். கீழே AC கா. ஏசியோட வேல்யூ ஏசினே வச்சுக்கலாம், இல்ல எக்ஸ்னு வச்சுக்கலாம். உங்க விருப்பம். நம்ம எக்ஸ்ன்னு சும்மா வச்சுப்போம். ஓகே. tan 30 டிகிரி வேல்யூ சொல்லுங்கம்மா நந்தினி. 1/√3 கா. வெரி குட். அப்போ 200 டிவைட் பை எக்ஸ். எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3. இது அப்படியே 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இதையும் அப்படியே கிராஸ் மல்டி பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஓகே, இது முடிஞ்சிச்சுமா. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ. இப்போ சொல்லுங்க. இது வந்து ஆப்போசிட். இது வந்து இப்போ இந்த முக்கோணம் தனியா எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இது பி. சாரி, பி போட்டேன். பி ஏ டி. இதுல வந்து இது வந்து 45 டிகிரி. இது வந்து ஆப்போசிட் சைடு. இதுதான் வந்து 200. 200ன்றது காமன். ரெண்டுத்துக்குமே சேம். இதே லைட் ஹவுஸ் தான், வேற வேற கிடையாது. கீழே வந்து ஒய். இப்போ என்னென்ன பக்கம் இருக்கு, என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? சுபாஷினி. அதே tan தீட்டாக்கா. அதே tan தீட்டாவா? நான் கூட வேற நினைச்சேன்.
அதே tan தீட்டா, தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி. ஆப்போசிட்டுக்கு பதிலா 200, அட்ஜசன்ட்டுக்கு பதிலா y. அதாவது எதிர்ப்பக்கம் வேல்யூ 200, அடுத்துள்ள பக்கம் வேல்யூ y. ஓகே. நிரஞ்சனா சொல்லுங்கம்மா. tan 45 டிகிரி வேல்யூ என்ன? 1. வெரி குட். 200 டிவைட் பை y. y இங்க கொண்டு போயிட்டா y ஈக்குவல் டு 200. எல்லாமே மீட்டர் தானம்மா? மீட்டரா? கிலோமீட்டரா? சென்டிமீட்டரா? மீட்டர் தான்க்கா. மீட்டர் தானா? ஓகே. அப்ப இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். இப்போ நம்ம கேட்டது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ். ஓகேவா? சிக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம x பிளஸ் ஒய் ரெண்டுத்தையுமே கூட்டணும். சந்தோஷ் நீ சொல்லுங்கம்மா. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம என்னம்மா பண்ண போறோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? சொல்லுங்க. 200 √3 plus 200 மீட்டர்க்கா. உங்க பேர் தான் சந்தோஷ் நீ. கரெக்ட். சரி அவங்க சொல்லலையேன்னு சொன்னாங்க. சரி ஓகே. இது ரெண்டுத்துலயும் காமனா என்னமா எழுதிக்கலாம்? சொல்லுங்க சுபாஷ். 200 200. ஓகே. பிராக்கெட்ல இப்போ என்ன இருக்கும் பேலன்ஸ்? √3க்கா. √3 plus 1. +1 +1. √3யோட வேல்யூ என்ன? 1.732க்கா. வெரி குட். +1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2.732 வெரி குட். 2.732வா? அது கூட 200 மல்டி பண்ணி பாருங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. கரெக்டா? 546.4 மீட்டர். ஓகே. அவ்வளவுதான். இப்போ x பிளஸ் ஒய்ன்னு போடாதீங்க. இதுதான் வந்து என்ன வேல்யூ? அந்த ரெண்டு ஷிப்புக்குமான ரெண்டு கப்பலுக்குமான தொலைவு அப்படின்னு எடுத்து எழுதணும் ஃபைனலா. என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமா? ரெண்டு முக்கோணத்தையும் தனித்தனியா எடுத்துக்கிட்டோமா? தனித்தனியா எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து tan தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி எதிர்பக்கம் அடுத்த பக்கம் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டை யூஸ் பண்ணி தனியா கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதையும் தனியா ஆப்போசிட் அட்ஜசன்ட்டை யூஸ் பண்ணி இதுக்கு தனியா ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு ரெண்டோட வேல்யூவுமே ஆட் பண்ணோம். கூட்டினா நமக்கு ஆன்சர் வருது. கூட்டும் போது ரெண்டுத்தையும் காமனா 200 200 இருக்கு வெளியில எடுத்துட்டு இந்த √3க்கு 1.732 போட்டு அது கூட +1 ஆட் பண்ணா 2.732. இதை வந்து இது கூட மல்டி பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருது. ஓகேவா? பத்மஸ்ரீ புரியுதாமா? புரியுதுக்கா. சரிம்மா. சந்தோஷ்னி இருக்கீங்களா? இருக்கக்கா. ஓகே ஓகே. இல்ல கூப்பிட்ட இடையில நீங்க பேசலையா, அதான் டவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹரிஷும் வரலையா? சாரி ஹரி. நானா இருக்கேனேக்கா. ஹரி ஹரி. சரி. இந்த சம் நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ்ல உங்களால போட முடியும். அப்படி ஒரு சம் இருக்கு. பாருங்க போட முடியுமான்னு. அதான் நீங்களே போட முடியும்னு சொல்லிட்டீங்களேக்கா. அப்புறம் ஏங்க நாங்க பார்க்கணும்? சரி அப்ப எந்தெந்த சம் போட முடியும்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மட்டும் தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். செகண்டுக்கு நான் ஹிண்ட் கொடுக்குறேன், போடுறீங்களா? போடுறோம்க்கா. சரி ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. டிராயிங் வேணா நான் வரைஞ்சு காமிக்கிட்டா? இது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 10√3 ஹைட் இருக்கிற ஒரு கோபுரம் இருக்கு. அதுல வந்து பேஸ் வந்து 30 டிகிரி 30 மீட்டர் அப்படின்னா, ஐயோ இந்த பக்கமா? கரெக்ட். இதோட ஏற்ற கோணம் என்னன்னு கேக்குறாங்க. இதோட தீட்டா வேல்யூ கேக்குறாங்க. போட்டுருவீங்களா? இது ஆப்போசிட் அட்ஜசன்ட்னா tan தீட்டா தான். tan தீட்டா ஈக்குவல் டு நானே போடுறேனே. கேன்சல் பண்ணா அது 1 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1, இங்கே √3 வந்துடும். இப்போ 1/√3 டேனுக்கு என்ன தீட்டா கொடுத்தா வரும்? 30யா? 30 டிகிரி தானே 1/√3. அவ்வளோதான். சமி போட்டுறேன் நானு. புரிஞ்சுச்சா என்ன கேட்டாங்கன்னு? ஓகே சரி. ஆனா இது ஹோம்ஒர்க்கா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். சரி ஹோம்ஒர்க்கா நீங்க போட்டுக்கோங்க. இந்த செம்ம இது 2 மார்க் தான் ஹோம்ஒர்க்.
பாருங்க எப்படிலாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் குடுக்குறேன்னு. சரி ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இப்போ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அத வச்சு நீங்க போட்டு வாங்க. இவ்வளோ இதெல்லாம் நான் போட்டு காட்ட மாட்டேன். சரிங்க பாருங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க? ஒரு சாலை இருக்கு. ஓ! சாலையோட இருபுறத்துலயும் வீடு நெறைய ஹவுஸ் இருக்கு. இடைவெளியே இல்லாம அடுத்தடுத்து நெறைய வீடு இருக்காம். இதோட உயரம் வந்து 4√3 மீட்டர். ம். அவற்றின் உயரம். இங்கேயும் 4√3 இதுவும் 4√3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இங்க வந்து ஒருத்தவர் நின்னுட்டு இருக்காரு. நடு ரோட்ல ஒருத்தர் நிக்கிறாரு. நின்னுட்டு என்ன பண்றாரு? இந்த வீட்டோட உயரத்த பாக்குறாரு. டாப்ப பாக்குறாரு. அதே மாரி இங்க இருந்து இந்த வீட்டோட டாப்ப பாக்குறாரு. 2 பக்கமும் சேம் ஈக்குவல் ஹைட் தான். ஓகேவா? இங்கேயும் 4√3 இங்கேயும் 4√3. இங்க இருந்து இது பாக்குறாரு. இது வந்து 30 டிகிரி. இது வந்து 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மகிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சாலையோட அகலம் என்ன? அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி போடுவீங்க இத? நான் சும்மா நேம் குடுக்குறேன். இது ஏ, பி, சி, டி, ஈன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி போட்டா கரெக்ட் ஆன்சர் வரும்? சொல்லுங்கம்மா. tan theta வச்சு போடலாம்க்கா. tan தீட்டான்னு வச்சு எப்படி போடுவீங்க? கான்செப்ட் சொல்லுங்க. கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது இப்ப போட்டோம்ல அதே மாடல் தான். இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான். ஒரே வேல்யூ தான் வரும். ஒரே வேல்யூ தான் வரும். அப்ப இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு சைடு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது கூட இன்டு 2 மல்டி பண்ணிக்கலாம். இல்லனா எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது கூட இன்னொரு எக்ஸ் அதே வேல்யூவை ஆட் பண்ணி கூட போடலாம். வெரி குட். கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க. நீங்க எல்லாமே ஆன்சரே சொல்லிட்டீங்க. ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இது tan தீட்டா தான்மா. இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட். எதிர்பக்கமும் அடுத்த பக்கமும் வச்சு tan தீட்டா 30 டிகிரியை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த எக்ஸ கண்டுபிடிங்க. வர ஆன்சர் கூட 2 மல்டி பண்ணுங்க. அப்படி இல்லனா இதே வேல்யூவை திருப்பி ஆட் பண்ணுங்க. அப்பதான் இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் சேம் தான். 2 டைம் நம்ம கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 2 மல்டி பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். போடுறீங்களா? போடுறோம். ஓகே. இது ஹோம்ஒர்க். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. சரி. யாராவது ஏதாவது சொல்றீங்களா? கேக்குறீங்களா? பாத்துட்டு வந்திருக்கீங்களா? இந்த சம் இருக்குல்லக்கா, ஆமா. அத ஒரு தாட்டி எக்ஸாம்ல ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆ. இதுதான் ஃபைனல் ஆன்சர் எனக்கு தெரியல. அது ஈக்குவேஷன் 1 வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிட்டேன். ஓ. 2 மார்க் மைனஸ் பண்ணி விட்டுட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு வேலை பார்த்துருக்கீங்க. ஆமாங்கா. சரி இனிமே அந்த வேலை பார்க்காதீங்க. கரெக்டா போட்டுருங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா நீங்க எந்த சம்லாம் மிஸ்டேக் பண்றீங்களோ அந்த சம்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதாவது இனிமே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஞாபகம் இருக்கணும். அதே மிஸ்டேக் திருப்பி திருப்பி போடக்கூடாது. சரி சரி. பத்மஸ்ரீ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஷீ இஸ் வெரி குட் கேர்ள். ஐயோ பாத்திரம் சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. யார் என்ன கேக்குறீங்க? யாருமே 5 மார்க் நடத்தல. சொல்லுங்க, நடத்துவோம். நடத்துவோமா? நேத்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்? அதை நீங்க நடத்த மாட்டீங்க. சரி டெஸ்ட் கொடுத்தது அது ரொம்ப பெரிய கணக்கு. அது வேணாம். உங்களுக்கு எந்த சம் பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்து சொல்லி கொடுக்கலாம். நான் இன்னைக்கு டெஸ்ட் கொடுக்குறேன். அந்த சம நாளைக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகேக்கா. சரி. சரி சொல்லுங்க. யார் என்ன கேக்குறீங்க? உங்க வீட்ல என்ன சாப்பாடு? என்ன பண்றீங்க? இந்த மாதிரியா? எங்க வீட்ல என்ன சாப்பாடு? எங்க வீட்ல எதுவுமே சாப்பாடு இல்லைம்மா. நான் வரத்துக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ். அது காலியானது நல்லது. ஏன்னா அது காலையில பண்ணுது. இது ஒரு கேள்வின்னு இந்த பொண்ணு கேக்குது. அதுக்கு இந்த பொண்ணு ஆன்சர் சொல்றது நிறைய பேர் மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும்.
யாரும் திட்டாம இருந்தா சரி. சரி, ஏதாவது கொஸ்டின் மாதிரி கேக்குறீங்களா? இப்ப கேட்ட கொஸ்டின் இல்ல. கேளுங்கம்மா. வந்துட்டாங்க பாத்தீங்களா? கேளுங்கம்மா. உடனே வருவான், உடலுக்கு வரமாட்டான், அவன் யார்? நிழல். கரெக்டா? காகிதத்தை கண்டால் தண்ணீர் விடுவான், அவன் யார்? காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுவான், அவன் யார்? கப்பலா? பேப்பர் கப்பல். என்ன கட்டா? பெண்ணு. கரெக்டா? பேனா. எப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? நானும் பாத்துருந்தேங்க. நீங்களும் கேளுங்கப்பா. பார்க்க முடியாத டிவி எதுக்கா? ஆஃப் பண்ணி ஓடாத டிவி. இல்லக்கா. கரண்ட் போன டிவி. என்னது? விடிவியா? ஆமாங்க. விடிவி கணேஷா? ஆமாங்க. ஓ சரி சரி. எந்த வாட்சுக்கு ஒழுங்கா டைம் கட்டாது? ஒழுங்கா டைம் கட்டாதா? எந்த வாட்சு? எந்த வாட்சுமே ஒழுங்கா டைம் கட்டாதோ? எந்த வாட்சுமே காட்டாதுக்கா, நம்மளாதான் பார்க்கணும். ஓ கரெக்ட் கரெக்ட். இது நல்லா இருக்கு. ஆமாங்க, நம்ம தான் பார்க்கணும். வெரி குட் வெரி குட் வெரி குட் மகேஸ்வதி. நல்லா கண்டுபிடிச்சிங்களே. அப்புறம் சந்தோஷ்னி, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ தாரகா ஒரு பாட்டு பாட போறாங்க, என்கிட்ட சொன்னாங்க காலையில. ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கக்கான்னு. அப்படிதானே தாரகா? சந்தோஷ், அக்கா நான் பார்க்கலக்கா. நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன் காலைல. சந்தோஷ், நீ சொல்லுங்க. அக்கா நான் எதுவும் பார்த்துட்டு இல்லக்கா. நாளைக்கு பாத்துருவாங்க. ஓகேக்கா. ம் இன்னொன்னு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. இருட்டு அறைக்குள் என்னை அழைத்து சென்று என் மேல் தீயை வைப்பார்கள், நான் அழுவேன், மெழுகுவர்த்தி. பிறகு என்னுடைய தலை மெழுகுவர்த்திமா? மெழுகுவர்த்திக்கு என்னென்ன பில்டப் பண்றாங்க பாருங்க. அக்கா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா. ஏ வந்து பியோட சிஸ்டர்க்கா. ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. ஏ வந்து பியோட சிஸ்டர். ஒரே நிமிஷம். ஆமாக்கா. மியூட் பண்ணிக்கோங்கம்மா சந்தோஷ்னி. பேசுங்கப்பா, எக்கோ ஆகுதான்னு பாப்போம். ஏ வந்து பியோட சிஸ்டர்க்கா. சி வந்து பியோட மதர்க்கா. ஏ வந்து பியோட சிஸ்டர். ஐயோ சரி. பி வந்து சி வந்து பியோட மதர்க்கா. ஓகே. டி வந்து சியோட ஃபாதர். அப்ப ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன வருங்க? இது எனக்கு ஒரு நாள் ஆகுமே. கொஸ்டின் திருப்பி சொல்றீங்களா? சொல்றேங்க. ஏ வந்து பியோட சிஸ்டர். ஏ வந்து பியோட சிஸ்டர். ஓகே. சி வந்து பியோட மதர். சி வந்து டி வந்து பியோட ஃபாதர். கண்டுபிடிக்கிறேன். சரி நான் கண்டுபிடிச்சு வரேன். என்னக்கா வரும்? ஏக்கு டி யாரு? பியோட மதர். மகள். இல்லக்கா. டி யாருப்பா? இல்லக்கா. டி என்ன சொன்னீங்க? சியோட ஃபாதரா? டி என்ன சொன்னீங்களே? அக்கா
லாஸ்டா என்ன சொன்னீங்க? சீக்கும் டிக்கு என்ன ரிலேஷன் சொன்னீங்க? என்ன ரிலேஷன் கேட்டேங்க. இல்ல டி இல்ல. வந்து சியோட ஃபாதர். ஓகே. வைஃபாக்கா? இல்லக்கா. இல்ல. அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் கூட ஃபுல்லா இருக்காதுக்கா. அதனாலதாங்க கேட்டேன். இது அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லக்கா, காலம்புறம் பார்த்தேன். பாத்தீங்களா? இதே மாதிரிதாம்மா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில எல்லாம் கேட்பாங்க. இந்த சம்மி எனக்கு பிடிக்காது. நானாவே ஏதாவது யோசிச்சு போட்டுட்டு வருவேன். ஏ வந்து பியோட சிஸ்டர், 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஓகே. சி வந்து பியோட மதர், அம்மா. இவங்க வந்து அம்மா. டி வந்து சியோட அப்பா. ஐயோ, நீங்க யாருக்கு கேக்குறீங்க? நான் மைக்க மியூட் பண்ணலையா? நீங்க யாருக்கு யாருக்கும் ஃபைனலா கேக்குறீங்க? ஏக்கு வந்து டி யாருக்கா? தாத்தாவா? ஆமாங்க. ஓகே. படி கண்டுபிடிச்சிட்டு. ஓகே. வேற யாராவது இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாப்பா. கொஸ்டினா நீங்க காமிச்சீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன், படிச்சு பார்த்து. ஆனா இந்த சம் எனக்கு பிடிக்காது. சொல்லுங்கப்பா. அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான். மழை. இல்லக்கா. மெழுகுபத்தி. இல்லக்கா. பைப். குரூப்ல போட்டு விட்டேங்க. கொஸ்டினையா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான் யாரு? ஐஸ் கட்டியாக்கா? ஐஸ் கட்டி. நல்ல ஆன்சர். ஐ வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நான் அப்படியே கொஞ்சமா ஒரே சம் நடத்திட்டு வந்துடுறேன். சரிங்க, வாங்க. எங்க வரணும்னு கேட்காதீங்க. கீழ்வேலூர் பக்கம் வந்தீங்கன்னா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் வாங்க, நான் வெயிட் பண்ணுவேன். கீழ்வேலூர், நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா வாங்க. நீங்க எங்கப்பா இருக்கீங்க? அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட். மதுரையா? ஓகே ஓகே. கொட்டாம்பட்டி. நேத்து கூட யாரோ கொட்டாம்பட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இவங்க யஸ்வதியும் கொட்டாம்பட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரி. ஓகே ஓகேப்பா. அந்த பக்கம் வந்தேன்னா வரேன். நீங்களா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க. ஆனா எல்லாரும் சொல்றீங்களே தவிர்த்து வரமாட்டீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வரீங்கன்னு. பார்க்கலாம். நீங்க வரலாம், சுபாஷினி வரலாம், நந்தினி வரலாம். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கண்டிப்பா வர முடியும். தூரமா இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கன்ஃபார்மா வாங்க. சரி, ஓகே. இந்த 6.22 இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? தரையிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரம். ஓகே. ஒரு கோபுரம் இருக்கான். கோபுரத்தோட அடி மற்றும் உச்சின் ஏற்ற கோணங்கள். ஓ, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். இங்க பாருங்க, ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு மேல டவர் இருக்கு. சரியா? நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, இதோட ஹைட் கேக்குறாங்க. இதுல இருந்து இது வரைக்கும். இங்க வந்து இங்க இருந்து இந்த டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரியா, இங்க மேல பார்க்கும்போது 60 டிகிரியா. நீங்க நல்லா கெஸ் பண்ணிக்கலாம்.
கிட்டக உள்ளத அதாவது இங்க உள்ளத பார்க்கறதுக்கு நம்ம நல்லா பெண்ட் பண்ண வேணாம். அப்படிதானே? இங்கேருந்து லைட்டா அண்ணாந்து பார்த்தா போதும். அப்ப 45 டிகிரி இது எடுத்துக்கலாம். மேல அதுக்கும் மேல இருக்குன்னா, இன்னும் நல்லா அண்ணாந்து பார்க்கணும். அப்ப கோணம் ஜாஸ்தியாகும். அப்ப 60 டிகிரி. அப்ப இதுக்கு 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்துக்கோங்க. சரி. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, இதோட ஹைட் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூவும் தெரிஞ்சா தான் இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்கிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குட்டி முக்கோணம், இந்த முக்கோணத்த எடுத்துக்கிட்டு இந்த சைடு வேல்யூவ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சுட்டு அடுத்து பெரிய முக்கோணம் இது ஃபுல்லும் எடுத்துக்க போறேன். இது ஃபுல்லும் வச்சுக்கிட்டு, இது ஃபுல்லும் இப்ப இது வரைக்கும் ஹச்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹச் இது 30னா h + 30 அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஆ இதோட வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹச்சோட வேல்யூவ கண்டுபிடிக்க போறேன். கான்செப்ட் புரியுதா? ஆனா இது கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆகும். புரியுதுக்கா. புரியுது மட்டும் எப்பவும் சோகமா வருதே. யாருக்கா என்ன கேக்குறீங்க? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி. இதுக்குதாக்கா நான் பேசுறதே இல்லைன்னு தாரகம் நினைக்க போறாங்க. சரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. ஓகேவா? இது வந்து ஹெச்ன்னு நான் வச்சுக்கிறேன். இது நான் சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எவ்வளோமா கொடுத்துருக்காங்க? இந்த பில்டிங்கோட ஹைட்டு இதுல எவ்வளோமா? 30க்கா. ஓகே, சரி. நான் இப்ப சும்மா ஏ பி சி டின்னு வச்சுக்கலாம். இப்ப பி சி டி நான் எடுத்துக்கிறேமா, இந்த சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் tan தீட்டா இன் ட்ரையாங்கிள். இது வந்து பிசிடியை நான் எடுத்திருக்கேன். இப்போ முக்கோணம் பிசிடியை மட்டும் எடுத்துக்கிறேன். tan 30 டிகிரி. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். tan 30 டிகிரி, சாரி 30 இல்லைம்மா, இங்கே 45 டிகிரி. tan 45 டிகிரி, கோணம் வந்து 45 டிகிரி. எதிர்பக்கம் ஆப்போசிட் வந்து 30, அட்ஜஸ்டன் நமக்கு தெரியாது எக்ஸ். tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 30/x. எனக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் கூட 1 மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுமா. எக்ஸுக்கு பதிலாக இனிமேல் 30 போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த பெரிய முக்கோணம், இந்த ஏசிடி, இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்க போறேன். ஏசிடி இதுல எதிர்பக்கம் சாரி tan தீட்டா தான் இங்கேயும் 60 டிகிரி. எதிர்பக்கம் வந்து இது ஃபுல்லும் எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து h + 30 ரெண்டுமே உண்டு. அட்ஜசன்ட் கீழே உள்ள அடுத்துள்ள பக்கம் வந்து 30. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை tan 60 டிகிரி வேல்யூவுக்கு √3 அம்மா. ஓகே, இந்த கீழே உள்ள 30 இங்கே நான் கொண்டு போய் மல்டி பண்ணிக்கிறேன். எனக்கு ஹெச் தான் வேணும். ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 30 √3 - 30ன்னு வரும். ரெண்டுத்துலையும் காமனாக 30 வெளியில் எடுத்துட்டா √3 - 1 ஈக்குவல் டு ஹெச். அப்போ இதோட வேல்யூ வந்து 1.732. அதை வந்து -1 பண்ணோம்னா 0.732. இது கூட இதை மல்டி பண்ணால் என்ன வேல்யூ வருது? புக்கில் இருக்கும், அப்படி கூட சொல்லுங்க. என்ன வேல்யூ வருது பாருங்க. 21.96க்கா. ஓகே, இதுதான் அதோட ஹைட். சிம்பிளான சம் தான். என்ன பண்ணோம், இந்த பிசிடி முக்கோணத்தை தனியாக எடுத்து எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுக்கு tan தீட்டா போட்டு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸுக்கு. எப்பவும் போல இந்த வேல்யூ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பெரிய முக்கோணம் கலர் கலராக இருந்தால் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ, இந்த ஏசிடி இது மூணையும் எடுத்து பெரிய முக்கோணமாக எடுத்துக்கிட்டு tan தீட்டா, அதே tan தீட்டா தான். இப்போ ஆங்கிள் வந்து இந்த பெரிய ஆங்கிள் 60 டிகிரியை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு எக்ஸுக்கு 30ன்னு. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணி காமனாக எடுத்து எல்லாமே சால்வ் பண்ணி ஃபைனலாக 21.96 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்கம்மா. சிம்பிள் சம், இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா பாருங்க. tan 45 டிகிரி இருக்குல்லக்கா. ஆமாப்பா. அது எப்படிக்கா 80/x வந்துச்சு? இங்க அது 80 இல்ல 30. அதோட வேல்யூ வந்து இங்க ஒரு பாருங்க 1 தான். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து 30, 30. அட்ஜசன்ட் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஓகேக்கா. அத போய் 80 ஆக்கிட்டீங்களே. நான் அப்படி எழுதி வச்சிருக்கேனா? சரி, புரிஞ்சுச்சா? இதை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி பெரிய முக்கோணம் எடுத்து போட்டோம். ஓகே, சரி.
இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து 7th சாப்டர் 1 மார்க் படிச்சு எழுதுங்க. எல்லாருமே கொஞ்சம் எழுதுங்கம்மா டெஸ்ட்டு. முடிஞ்ச சம்ஸயாவது எழுதுங்க. அட்லீஸ்ட் எனக்கு 5 மார்க் இல்ல தியரம் மட்டுமாவது. அதுக்குன்னு எல்லாரும் இத முயற்சி பண்ணிடாதீங்க. எனக்கு உண்மையாலுமே டைம் இல்லக்கா. இப்ப எல்லாருக்குமே டைம் இருக்கு. எனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நீங்க அத யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னால எல்லாத்தையும் போட முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது எனக்கு போட்டு அனுப்புங்கன்னு சொல்றேன். சரியா? அதனால எல்லாரும் அது மாரி பண்ணிடாதீங்க. ஒரு சம்மாவது போட்டு அனுப்புங்க. ஓகே? சரி. ஆம், எல்லா சம் போட்டு அனுப்புங்க. வெரி குட். சரி. 1 மார்க்ல வந்து 7th சாப்டர். கிராஃப்ல வந்து 7th சம் என்ன இருக்குன்னு பார்த்து குடுத்துருங்கப்பா. எக்ஸர்சைஸ்ல 3rd சம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? அது குடுத்துருங்க. ஜியோமெட்ரில வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரப்போறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் சம் குடுங்க. எக்ஸாம்பிள்ல செகண்ட் சம். அதாவது கிரேட்டர் தென் லெஸ் தென் வரும்ல. அதுல செகண்டா இருக்கிற சம் குடுங்க. ஃபர்ஸ்ட் சம் ஏற்கனவே போட்டுருக்கோம். இப்ப செகண்ட் சம் குடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ தியரம் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, சீவாஸ் தியரம், மெனிலாஸ் தியரம் இது 2 எடுத்துக்கோங்க. சீவாஸ், மெனிலாஸ் இது 2 எடுத்துக்கிட்டீங்களா? சரி அது ஆமா 2மே எழுதிருங்க. ஏன்னா மெனிலாஸ் வந்து ஒரு 2 மார்க் மாரி தானே இருக்கும். 2 லைன் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணிருக்க மாட்டாங்க. 2 லைன் மட்டும் தான். அதுதான் 2 மார்க்னு கூட வச்சுக்கோங்க. அது 2 மார்க் வச்சுக்கோங்க. சீவாஸ் தியரம் மட்டும் கூட எழுதுங்க. 5 மார்க் நேத்தே நான் தரல. அதனால கண்டிப்பா இன்னைக்கு தரேன். ஏன்னா நாளைக்கு வந்து சுபாஷினி வேற சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானேம்மா? ஆமாங்க. 5 மார்க் வந்து நான் குடுத்துறேன். 2 மார்க் வந்து அந்த மெனிலாஸ் தியரம் கூட வச்சுக்கோங்க. தியரம் 1 குடுத்துட்டேன். முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 5 மார்க் மட்டும் குடுத்துட்டா முடிஞ்சிச்சு. மெனிலாஸ் மட்டுமாக்கா? சீவாஸ் வேணாமா? வேணும். 2மே வேணும். உங்களுக்கு நடத்துறதுக்கு இப்போ ஒரு சம் சொல்றேன். 5 மார்க். மெனிலாஸ் வந்து 2 மார்க். சீவாஸ் தான் 5 மார்க். அது தேற்றம்ல இப்போதைக்கு நீங்க படிக்கணும். 5 மார்க்கா ஒரு கொஸ்டின் படிக்கணும். அந்த கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதெல்லாம் படிச்சிட்டீங்க. இந்த சாப்டர் இதுல இது குடுக்கலாம். ஒரு செகண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுக்குறேன். பரவாயில்ல. முடியிற நேரத்துல போட்டாங்க. நல்லது. இது ஒரு நல்ல சம் தான். ஆனா நீங்க இப்போ படிக்க மாட்டீங்க. நாளைக்கு தரேன். இந்த சம் வச்சுக்கலாமா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல 3 சம் தான் இருக்கு. அதுல ஒரு சம் கம்பல்சரி உங்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இந்த இந்த சம் வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க மெனிலாஸ், சீவாஸ் படிக்க முடியலக்கான்னா கூட விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த சம் கம்பல்சரி எல்லாருமே போட்டுக்கணும். அக்கா என்னால எல்லாமே போட முடியாதுன்னு சொல்றீங்களா சில பேர். அவங்க இந்த ஒரு சம்மையாவது எனக்கு போட்டு அனுப்பணும் நாளைக்கு. இந்த சம் வச்சுக்கலாமாமா? சுபாஷினி? ஓகேக்கா. ஓகே. நீங்க நடத்துறீங்களா? இப்ப வேணாம். நாளைக்கு நடத்துங்க. இப்ப எல்லாரும் தூங்க போணும். நாளைக்கு வந்துருங்க. சாப்பாடு வைக்கலையா? எங்க செல்லக்குட்டி கத்துறது கேக்குதா? அது வந்து வெளியில எங்க அப்பா விட்டு கதவை சாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதான் நான் போய் திறந்து விட்டு வந்துறேன். சொல்லுங்க. கூப்பிட்டீங்கப்பா. சொல்லுங்கப்பா. மெனிலாஸ் தியரம் வச்சுக்கலாம். அது 2 மார்க்னு வச்சுக்கலாம் சும்மா. ஓகேக்கா. ஓகே. சரிம்மா. ஓகே. என்னப்பா? பாட்டு கேக்குறீங்களா? பாட்டு கேக்குறேன். கேக்குது கேக்குது. லைட்டா வந்தது. சரிம்மா. ஓகே. நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நீ கிளாஸ் நல்லா இருந்துச்சு. பை பை. இதே மாதிரி எப்போ எனர்ஜெட்டிக்கா இருங்க. நல்லா படிங்க. அதான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆமா பேசுறதே எனக்கு டைம் போகுதுல. முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்றேன். சரிம்மா. ஓகே. நம்ம 6th சாப்டர் வந்துட்டோம். 7, 8 2 தானே இருக்கு. முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு.
ஓகேம்மா, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய், குட் நைட். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தாரகா, நாளைக்கு பாட்டு பாடுங்க, ஓகேவா? பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க தாரகா. டெய்லி என்ன சாப்பாடுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, சரிம்மா, பை பாய். ஓகே அக்கா. ஓகேம்மா. பாய் சந்தோஷினி, பாய்மா. பாய்க்கா. பாய்மா.